வணக்கம் மக்களே, ஸ்காட்லாந்து போலாமா? அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. இனிமே நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ வரப்போகுது. போதும் பிஞ்சு கை பிஞ்சிட போகுது. பல பீதிகளுக்கு பிறகு இந்த ஸ்காட்லாந்து சீரீஸ்ல ஸ்காட்லாந்துல நம்ம என்னென்ன பிளேஸை விசிட் பண்ணோம்னு பார்க்க போறோம். அப்பனே முருகா. ஸ்காட்லாந்துல நம்ம போற முதல் பிளேஸ் வந்து கிளாஸ்கோ தான். கிளாஸ்கோ வந்து ஒரு லாஸ்ட் மினிட் பிளானுங்கிறது தான். லண்டன்ல இருந்து பஸ் மூலியமா கிளாஸ்கோக்கு வந்தாச்சு. வாங்க போமா. வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா, வெதர் வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறப்ப இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தா ஒரே மழை. ஏப்ரல் ஃபூல். இந்த காலநிலையை காரணம் காட்டி இடத்துக்கு போகாமையா இருக்க முடியும். என்னதான் இருந்தாலும் போய் தானே ஆகணும். வாங்க போவோம். சத்திய சோதனை. கிளாஸ்கோவில் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஸ்கொயர். ஜார்ஜ் ஸ்கொயர் வந்து கிளாஸ்கோவோட சென்டர்னு சொல்லலாம். ரயில்வே ஸ்டேஷன் இது பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் வந்து நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது. அந்த பின்னாடி இருக்க பெரிய பில்டிங் தான் வந்து சிட்டி சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. இந்த ஜார்ஜ் ஸ்கொயரை சுற்றி ஹோட்டல்ஸும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களும் இருக்குது. சரி, பசிக்குது, சாப்பிட போகலாமா? சாப்பாடு. நீங்கள் கிளாஸ்கோ வந்தோடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்ணுன்னு தெரியலன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கிரெக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ஜார்ஜ் ஸ்கொயர் வந்தீங்கன்னா பக்கத்தில் வெதர் ஸ்பூனுன்னு ஒன்று இருக்குது. நான் வெதர் ஸ்பூன் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இங்கே வந்து அன்லிமிட்டெட் காஃபி. ரெண்டாவது வந்து என்னென்னா, எனக்கு இங்கே இருக்க பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும். மூணாவது வந்து இந்த வியூ பார்த்துட்டே வந்து நம்ம சாப்பிட்லாம். ஓகே மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம போகிற இடம் வந்து கிளாஸ்கோ கத்தீட்ரல். அதுக்கு போகிற வழியில் இந்த பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளாஸ்கோவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். நீங்கள் ஜார்ஜ் ஸ்கொயர்லேருந்து கிளாஸ்கோ கத்தீட்ரலுக்கு வரணும்னா பஸ் மூலியமாக தான் வரணும். வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். டாக்ஸியும் வரலாம், ஆனால் கொஞ்சம் காசு கூட இருக்கும். நடந்தும் வரலாம், ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும். அவ்வளோதான். எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? அது என்னம்மா கத்தீட்ரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சோட ஒரு பெரிய ஃபார்ம் தான் வந்து கத்தீட்ரல். கத்தீட்ரல் வந்து நீங்கள் யூகேல எந்த சிட்டியில் போனாலும் அட்லீஸ்ட் ஒரு கத்தீட்ரல் பார்க்கலாம். தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஒரு சிட்டியில் சர்ச் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் கத்தீட்ரல் வந்து ஒன்று தான் இருக்கும். சர்ச்சுக்கு வந்து எப்படி ஃபாதர் இன்சார்ஜோ அதே மாதிரி கத்தீட்ரலுக்கு வந்து ஒரு பிஷப்பு தான் இன்சார்ஜ். கிட்டத்தட்ட 828 வருஷம் பழமையான இந்த கத்தீட்ரல் வந்து 350 வருஷம் எடுத்துச்சான் இதை முழுசா கட்டி முடிக்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, நான் அடுத்த லெக்சர் போது வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்கே இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களோட கட்டடக்கலை தான். சர்ச்சுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து அந்த மரத்தாலேயே நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்கோ கத்தீட்ரலோட முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த கிளாஸ் ஆர்ட் தான். இங்கே இருக்க ஒரு ஃபாதர் என்ன சொன்னார்னா, அந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. எந்த அளவுக்குன்னா, அதை வந்து பிக்சராக போட்டு அதை நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிளாஸ்கோ கத்தீட்ரலுக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா உள்ள என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. உள்ள என்ட்ரான உடனே அங்கே வந்து ஸ்டால் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா இந்த மாஸ் நடக்கிற பகுதி மாதிரி ஒன்று இருக்குது. கத்தீட்ரலோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்துக்கள்லாம் எப்படி வந்து சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம், அவங்களோட உடலை புதைச்ச இடம்ன்ட்டு நம்ம போய் வழிபடுவோமோ, அந்த மாதிரி ஒரு செயிண்ட்டை வந்து கத்தீட்ரல் கீழே புதைச்சிருப்பாங்க. அவங்களோட புனித உடல் இருக்கிற இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து போவாங்க. இந்த கத்தீட்ரலோட கீழ்ப்பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா செயின்ட் மூங்கோ அப்படிங்கிறவரோட புனித உடலை வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன ஒரு சில கிளாஸ் பெயிண்டிங் இதுதான். இது போக இங்கே நிறையா இருக்குது. இங்கே வந்து டூரிஸ்ட் நிறையா வந்து போகிறாங்க. டூர் கைடு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது, தெரிஞ்சும் நாம் எதுவும் பண்ண போகிறது. அவ்வளவுக்கு கிரைண்ட். சரி வாங்க நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போவோம். அடுத்த பிளேஸ் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. போகிற வழியில் இந்த செரி பிளாசம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணி ஆகணும். லண்டன் இங்கிலாண்டில் தான் வந்து ரொம்ப குளிரடிக்கும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஸ்காட்லாண்டில் தான் பயங்கரமான பனி, மழை, புயல், குளிர்னு நிறையா இருக்கும். அடுத்து கிளாஸ்கோ கத்தீட்ரல்லேருந்து அப்படியே நடந்து ஒரு மலையை ஏறினீங்கன்னா நீங்கள் 3வது டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடலாம். இந்த மலையை ஏறுறதாங்க ரொம்ப கஷ்டம். நான் வந்து என்னோடய ஹெவி லக்கேஜ் வச்சுருந்தேன். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு எந்த ஒரு ஹெவியான லக்கேஜையும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இப்போ நம்ம வந்திருக்க இந்த 3rd பிளேஸ் பேர் வந்து த கிளாஸ்கோ நெக்ரோபோலிஸ். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இது வந்து பில்டிங் எல்லாம் அழகழகாக இருக்குது, குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரி கல்லறைகள் தான் இது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதுவும் கிளாஸ்கோவோட ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா நீங்கள் வந்து கிளாஸ்கோ சிட்டியை மேலேருந்து சூப்பராக பார்க்கலாம். அந்த கத்தீட்ரலும் ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் பேட் நியூஸ் என்னென்னா நான் வந்த நாள் சரியில்லை. இந்த மேகம்லாம் ரொம்ப மறைச்சிருக்கு. அதனால் என்னால் ஒழுங்காக தெளிவாக பார்க்க முடியல. ஓரளவுக்கு தான் கிளாஸ்கோ சிட்டியை மேலேருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. மேடம் இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. அதனால் மக்களே, நீங்கள் கிளாஸ்கோ வர்றது நான் முன்னாடி வெதரெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க. வெதர் செக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லக் இருக்கணும். இப்போ நான் வெதர் செக் பண்ணிட்டு வந்தப்போ வெயில் அடிக்கும்னு போட்டுருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மழையாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல வெதரும் இருந்து லக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஏரியாவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். அங்கே பார்த்தீங்களா தூரத்தில் கிளாஸ்கோ சிட்டி தெரியுது. இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் கத்தீட்ரல் தெரியுது. என்ன தெரிகிறது? அப்படி சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு கிளம்பிட வேண்டியது தான். எருது ஒலை ஓட்டி பார்த்துருப்போம், ஆனால் குதிரை ஒலை ஓட்டி பார்த்துருப்போமா? நான் பார்த்ததில்ல, வாங்க காட்டுறேன். இந்த சின்ன கட்சிலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குதிரையை வச்சு ஒலை ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா போக சொல்லிட்டாங்களா? அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தான் சென்ட் ஈனாக் சென்டர். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் இப்போ நின்றுட்டுருக்கிற ஸ்பாட் வந்து சென்ட் ஈனாக் சென்டரோட ட்ரெயின் ஸ்டேஷன்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இடம். கிளாஸ்கோ வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. அடுத்து வந்து பக்கத்துலேயே பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இருக்குது. ஏய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. இந்த சைட் போனீங்கன்னா அந்த சைட் போனீங்கன்னா எந்த சைட் போனீங்கனாலும் நிறைய கடைங்க இருக்குது. சுத்தி சுத்தி வராங்க. இது என்ன இது? இந்த சென்ட் ஈனாக் ஸ்டேஷன்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா கூகுள் சொல்கிற மாதிரி இன்னொரு டூரிஸ்ட் ஸ்ட்ரீட் இருக்குது. அது என்னென்னா புக்கானன் ஸ்ட்ரீட். இந்த புக்கானன் ஸ்ட்ரீட் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏற்ற நிறைய கடைங்க இருக்கும். ஷாப்பிங் பண்ணணுன்னா மறக்காமல் இந்த ஸ்ட்ரீட்டை விசிட் பண்ணுங்கள். அங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா நிறைய அந்த வழியாக கடைங்க இருக்கும். எனக்கு இன்றைக்கி சுற்றின கிளாஸ்கோவில் ஃபேவரட் பிளேஸ் வந்து கிளாஸ்கோ கத்தீட்ரல் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எது ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு கிளாஸ்கோ சென்ட்ரல் ஸ்டேஷன். இங்கே தான் வந்து மெயின் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நான் உள்ளே போல, அதனால் உள்ளே என்னென்ன இருக்குன்னு அவ்வளோக்கா எனக்கு தெரியாது. இந்த ஏரியாவோட கார்னரில் கேஎஃப்சி இருக்குது. கேஎஃப்சியில் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அங்கேருந்து டைரெக்டாக வந்து நீங்கள் கிளாஸ்கோ சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அங்கே லஞ்சோ ஈவினிங் ஸ்நாக்ஸோ முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆறு பார்க்கலாம். அது வந்து சூப்பராக இருக்கும். ஆறு ஓரமாக நான் நடக்கலை, பட் ஆனால் அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து போனேன். அந்த வியூவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாம் தான் வந்து நான் ஸ்காட்லாந்து வந்த முதல் நாள் கிளாஸ்கோவில் சுற்றி பார்த்த இடங்கள். இது எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு, பஸ்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டாக்ஸி அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னடா போம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பாய் மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.